ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இருக்கேன். நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே ஒரு கோலோ எய்மோ கண்டிப்பாக வச்சுருப்போம். ஆனால் அதை எப்படி டார்கெட் பண்ணி அதை எப்படி ஜெயிக்கிறதுன்றது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது படிக்கிறதுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணுன்னாலும் ஃபஸ்ட்டு அதை நம்புங்க. உங்கள் மனசளவில் அப்படியே ஒரு ஆழமாக அதை எனக்காண்டி நீங்கள் நம்பக்கூடாது, உங்களுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதாவது இப்போ இன்றைக்கி ஈவினிங் மழை பெய்ய போது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பிக்கையோடு சொல்லணும். அதாவது நியூஸில் சொன்ன அளவுக்கு நியூஸில் சொன்னால் கண்டிப்பாக நம்ம நம்பிடுவோம், அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதே அளவுக்கு நம்ம மனசில் அந்த நியூஸே சொல்லாமல் நம்மளாம் அது மழையாக எனக்கு பெய்யவே பெய்யாத நியூஸில் சொன்னாலும் நம்ம நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக காப்பாடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலுமே அதை ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கூல்லையோ எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்புங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க காலையில் எழுந்திரிச்சு, பட் இருந்தாலும் அப்பப்போ கண்ணை மூடி நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு என்ன வந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, அந்த ஆஃபர் லெட்டர் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் காடோ இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ போயிட்டு அம்மா எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி, இல்லைன்னா அம்மா எனக்கு 10th இவ்வளோ மார்க்ஸ் வந்துருக்கு அப்படின்றத சொல்கிற மாதிரி மனசளவில் நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக வருவீங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் உனக்கு என்ன வாங்கன்னு கேட்டிங்கன்னா டாக்டரோ கலெக்டரோ டீச்சரோ இல்லை ப்ரொஃபஸரோ ஏதோ ஒன்று சொல்லும். ஆனால் அதே அளவுக்கு அது பெரிய பொண்ணாகி அது ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு அளவில் நம்ம நம்பிக்கை ஒன்று தான் காரணம். இப்போ எக்ஸாம் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமில் நம்ம நம்பணும். இதெல்லாம் ப்ராம்ஸை கரெக்ட், எல்லாமே எனக்கு தெரியும், இதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் கிளாஸில் டாப்பராக இருக்காங்க. அதே மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கோட வீடியோ. பாய்.